இருந்தாலும் யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, இந்த நீதித்துறை மேல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது. சோ இந்த நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இதுல யாருமே என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. சரியாங்க. அதுக்கப்புறம் இந்த நாடு முழுமைக்குமே ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை இருக்கு. அது என்ன சார் ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு ஏன் சொல்றீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் எந்த ஒரு யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவர் இந்தியாவில் எங்கு பிறந்தவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணலாம், தனக்கு கடைசி ஆயுதமா யாரை பயன்படுத்தலாம், உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்தலாம். அதனாலதான் அதை என்னன்னு சொல்லி சொல்றோம், ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீதிமன்றங்களுக்கும் உச்சபட்ச தாயாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தாங்க. ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றம் தான் நம்மளுடைய கடைசி ஆயுதம். உங்களுக்கு கீழ்கோர்ட் உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம், இல்ல ஒரு குற்றவாளியை விடுவிச்சிருக்கலாம். சோ அது மேல் அப்பீல் போகும்போது கடைசியா நம்புறது யாரதான், நம்ம உச்ச நீதிமன்றம் தான். அவனுக்கு மேல்முறையீடு இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுதான் இறுதி நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியாங்க. அப்ப நல்லா இப்ப என்னென்ன விஷயங்கள் சொன்னேன் அப்படின்னா, மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு துறையுமே என்ன பண்ண முடியாது, நீதித்துறையின் மேல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது. சோ நீதித்துறை அப்படின்றது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. சரியாங்க. அதாவது யாருமே இதுல தலையிட முடியாது. அடுத்து ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு என்ன சொல்றாங்க, நாடு முழுமைக்குமே இதுதான். இப்ப இந்தியாவுல பிறந்த யாரு வேணாலும் என்ன பண்ணலாம், இங்க வழக்கு தொடுத்து அவங்க ஜெயிக்கலாம். அதாவது இதுதான் உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றமும் இதுதான், இறுதி நீதிமன்றமும் இதுதான். ஏன் அப்படின்னா ஒரு குடிமகன் தன்னுடைய சுதந்திரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கணும்னா கடைசியா நம்பி இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றம் தான். சரியாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உச்ச நீதிமன்றத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லி. இதெல்லாம் உங்களுக்கு கேட்ட கொஸ்டினுங்க. சரிங்களா. டெட்டுக்கெல்லாம் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிச்சு தரணும். உச்ச நீதிமன்றத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதுடெல்லி தாங்க. அப்ப இந்த புதுடெல்லியில நம்ம உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, அது எப்போ கொண்டு வந்தோம் கேட்பாங்க. இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது, இல்லாட்டி புதுடெல்லியில் உச்ச நீதிமன்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது எப்ப பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 28. இத நீங்க சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதாங்க. சோ அப்ப அதுல இருந்து 2 நாள், சோ ஜனவரி 28. சோ அப்ப 1950 ஜனவரி 28தான் இந்தியாவுல உச்ச நீதிமன்றம் அப்படின்ற அமைப்பு கொண்டு வரப்படுதுங்க. அப்ப இப்ப என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா, சரி இந்தியாவுல உச்ச நீதிமன்றம்ன்ற ஒரு உச்சபட்ச அமைப்பை கொண்டு வந்தீங்களா, இத எதன் அடிப்படையில நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்றத கேட்பான். அதுதான் இந்திய அரசு சட்டம். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினுங்க. இந்திய அரசு சட்டம் 1935 கொண்டு வரப்பட்டது. அதன்படி நம்ம என்ன பண்ணோம், நம்ம கூட்டாட்சி நீதிமன்றமா இந்த உச்ச நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியாங்க. அப்ப உங்ககிட்ட எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவுல உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கணும். அப்ப 1950 ஜனவரி 28. இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் எந்த இந்திய அரசு சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டா 1935 இந்திய அரசு சட்டம். இந்த இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியுங்களா, இந்தியாவுக்கு ஒரு கூட்டாட்சி முறையிலான நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்தியாவுக்கு ஒரு கூட்டாட்சி முறையிலான அரசாங்கம் வேணும். அது என்ன சார் கூட்டாட்சி அப்படின்னு, கூட்டாக ஆட்சி செய்யக்கூடியது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இருக்கு, அந்தந்த மாநில அரசு இருக்கு. அப்ப மத்திய அரசு சொல்லக்கூடியதை அனைத்து மாநில அரசுகளும் கேட்டுதான் ஆகணும். இதுதான் கூட்டாட்சி. அப்ப இந்தியாவை கூட்டாக ஆட்சி செய்யறோம் பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம், கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. சோ அப்ப கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு காரணமான இந்திய அரசு சட்டம் எதுனாலும் 1935 தான். இந்தியாவுல கூட்டாட்சி முறையிலான ஒரு நீதிமன்றம் வேண்டும் அப்படின்றத சொன்னா அரசு சட்டம் எதுன்னு கேட்டாலும் 1935 அரசு சட்டம் தான். சரியாங்க. புரியுதுங்களா. அப்ப 4 விஷயங்கள் இங்க சொன்னேன்.
இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தோட தலைமையிடத்தை சொன்னேன், எப்போது நிறுவப்பட்டதுன்னு சொன்னேன், நிறுவுறதுக்கு காரணமான இந்திய அரசு சட்டம் எதுன்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? சோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சு வரணும். அடுத்ததுங்க, இந்த உச்ச நீதிமன்றத்தோட அமைப்பை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு மாதிரியான அமைப்போட இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரியான அமைப்போட இருந்துச்சு. சோ அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்திய உச்ச நீதிமன்றம் அப்படின்றது 1950 நம்ம கொண்டு வந்தோம்லங்க. அப்ப கொண்டு வரும்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் 8 பேர் தான் அங்க இருந்தாங்க. குறிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு தலைமை நீதிபதி உள்பட 8 பேர், அப்ப மொத்தமே 8 பேர் தான் இருந்தான். சரியாங்க? புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கூற்றுல வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தலைமை நீதிபதி நீங்கள்னா இல்லாம 8 பேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிடையாது, தலைமை நீதிபதியை சேர்த்துதான் மொத்தம் 8 பேரு இருந்தாங்க. சரியாங்க? புரியுதுங்களா? அடுத்த பக்கத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். தற்போது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட மொத்த நீதிபதிகளோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 34 பேர் இருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க எக்ஸாமுக்கு உள்ள போகும்போது ரீசெண்டா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்துட்டு போகணும். சரியாங்க? அடுத்ததுங்க, நீதிபதிகளோட நியமனம் ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியா அதாவது உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காரு. அப்ப இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். சரியாங்க? சோ இவர் மட்டும் இல்ல, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டும் கிடையாது. அவரு, அதுக்கப்புறம் நீதிபதிகள், அதுக்கப்புறம் மூத்த நீதிபதிகள், இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. இப்ப இந்த கொலிஜியம் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாங்க? குடியரசுத் தலைவர் ஒரு நபரை நீதிபதியா, அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கலாம், தலைமை நீதிபதியா நியமிக்கலாம். அப்ப அவர் யாருக்கிட்ட பரிந்துரை கேட்பாரு அப்படின்னா கொலிஜியம் அமைப்பு. அப்ப இந்த கொலிஜியம்னா என்ன சார்? மூத்த வழக்கறிஞர்கள், மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கொண்ட அவைதான் கொலிஜியம். அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு யாரை போடலாம், யார் பர்ஃபெக்டா இருப்பாங்க, யாரு லஞ்சம் வாங்க மாட்டாங்க, யாரு கடமையா கரெக்டா லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவாங்க, இதை அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துதான் ஒரு நபரை என்ன பண்ணுவாங்க, தலைமை நீதிபதியாகவும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. சரியாங்க? சோ அப்ப பொதுவா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கட்டும், இவங்களை யாரு நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. சரிங்க சார், குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அப்ப அவங்களுக்கான தகுதி என்ன? அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவரு இந்திய குடிமகனா இருக்கணுங்க. சரியாங்க? அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 10 வருஷம் வழக்குரைஞராக அவரு பணியாற்றி இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 வருஷம் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நபர் 10 வருஷம் உயர் நீதிமன்றத்துல லாயரா இருந்திருக்கணும். ஒண்ணு உயர் நீதிமன்றத்துல லாயரா இருந்தா 10 வருஷம் இருந்திருக்கணும், ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தா 5 வருஷம் பணியாற்றி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களோட பேரே அங்க பரிந்துரை செய்வாங்க. சரியாங்க? அடுத்து குடியரசுத் தலைவரோட பார்வையில அவர் என்ன இருக்கணும், ஒரு சிறப்பு மிக்க ஒரு சட்ட வல்லுநரா இருக்கணும். இவர் பணம் வாங்க மாட்டாரு, லா அண்ட் ஆர்டரை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு, யாருக்காகவும் இறங்கி போக மாட்டாரு அப்படின்றத பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தகுதியா வச்சுதான் அவங்கள குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு. சரியாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக அடிப்படையிலையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை என்ன பண்ணலாம், நியமனம் செய்யலாம். தேவைக்கு ஏற்றாறு போல மாத்திக்கிட்டே இருக்கலாம். சரியாங்க? 30 பேர் தான் இருக்கணும், 20 பேர் தான் இருக்கணும், 5 பேர் தான் இருக்கணும், 50 பேர் தான் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அது தற்காலிக நியமனத்தின் அடிப்படையில கூட நியமிக்கிறதுக்கு அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் வழங்குது. சரியாங்க? புரியுதுங்களா? அடுத்தது, இவங்க எத்தனை வயசு வரைக்கும் பதவியில இருப்பாங்க? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. சரியாங்க? இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கட்டும், இல்லைன்னா
இதர நீதிபதிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களோட ஓய்வு பெறக்கூடிய வயது வந்து 65 வயது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 65. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உச்ச நீதிமன்றத்துல வேலை பார்த்தோம்னா ரிட்டையர்ட் ஆகும்போது ஆரஞ்சு பழத்தை கொடுப்பாங்களாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க? 6-5, அதத்தான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். 65 ஆரஞ்சு. அப்ப உச்ச நீதிமன்றத்துல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகுறவங்களுக்கு வீட்டுக்கு போறப்ப ஆரஞ்சு பழத்தை கொடுப்பாங்களாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 65 அந்த வயது வந்துருச்சுன்னா, பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. சரியாங்க? அப்ப ஓய்வு பெறக்கூடிய வயது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. 65 வயசு. அப்ப பக்கத்துல எழுதிக்கங்க. பக்கத்துல உயர் நீதிமன்றம் அப்படின்னா 62 வயசு. உயர் நீதிமன்றம்னா 62 வயசு. பக்கத்திலே எழுதி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே உச்ச நீதிமன்றமா 65, உயர் நீதிமன்றமா 62 அப்படின்னு பார்த்தோன்னே என்ன பண்ணிக்கலாம்? டக்குன்னு அப்படியே ஒன்னா சேர்த்து படிச்சு வச்சுக்கலாம். சரியாங்க? புரியுதுங்களா? சரிங்க சார். 65 வயசு வரைக்கும் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை சார். நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் ராஜினாமா கடிதம் கொடுக்கலாமா? கண்டிப்பாக உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? சோ தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை யாருகிட்ட கொடுக்கணும்னா இதையும் கேட்ட கொஸ்டின் தாங்க டெட்டுல. சரிங்களா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கண்டிப்பான முறையில கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு இந்த வேலை வேணாம், இந்த பதவி வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம். சரியாங்க? சரிங்க. ஒண்ணு தானா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போலாம். அப்ப சப்போஸ் அவர் மேல வந்து என்ன பண்ணலாம்? கண்டன தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? அவரை பதவியில இருந்து நீக்கலாம். பெரும்பாலும் இந்த கண்டன தீர்மானத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க தானங்க பார்த்து போடுறாங்க. சோ பெரும்பாலும் வந்து அகைன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. சோ பெரும்பாலும் இது நடக்காது. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கண்டன தீர்மானத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியில இருந்து குடியரசுத் தலைவர் வந்து நீக்கலாம். சரிங்களா? அடுத்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமையிடம் சொல்லியிருப்பாங்க புதுடெல்லி. புதுடெல்லி தான் தலைமையிடம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் நினைச்சா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலை முடுக்குலையும் என்ன பண்ண என்னலாம் இவங்களை வந்து அங்க போய் அங்க இருக்கக்கூடிய கேஸை நீங்க முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்? எங்க வேணாலும் நீதிமன்றத்தை நடத்தலாம். சரியாங்க? ஆனா அதோட தலைமையிடம் எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. சரியாங்க? இவ்வளவுதான் அதோட தகுதிகள், அதை பற்றியான விஷயங்கள். புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? போலாமா? போலாம் சார். அடுத்தது போலாமா? சரிங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்களும் பணிகளும். அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு என்னென்னப்பா வேலை இருக்கு, என்னென்னப்பா அதிகாரம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். மிக முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா ஐந்து ஐந்து வகையானதை நம்ம சொல்லுவோம். சரியாங்க? 5 வகையான அதிகாரங்களும் பணிகளும் இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சுக்கணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தனக்கே உரிய. ஒரு நிமிஷம் இந்த போன் வந்து ஒரு நிமிஷம்.
சரிங்க, அடுத்தது சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்களும் பணிகளையும் பற்றி பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதிங்க. இது நமக்கு கொஸ்டின் வரும். நம்ம நார்மலா நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, தனக்கே உரிய நீதி வரையறை. சரியாங்க, தனக்கே உரியது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சில விஷயங்களை தானாக சில வழக்குகளை எடுத்துக்கிறோம். நீங்க டெய்லி நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த உச்ச நீதிமன்றம் சில விஷயங்கள்ல வந்து தலையிட்டு என்ன பண்ணும். இப்போ ரெண்டு மாநிலங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திட்ட தான் கடைசியா போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அதை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். தனக்கே உரிய நீதி வரை அப்படின்னா உச்ச நீதிமன்றம் நேரடியாக தனக்கு வழக்குகள் வருது பாத்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கிறோம். அப்ப அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. பெரும்பாலும் எந்த வழக்குகளை இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மியூட்ல போடுறீங்களா, சேட்டுவா கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க, இல்லாட்டி எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட மாநிலம் அப்படின்னா என்ன சார், மத்திய அரசுக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதை சால்வ் பண்றவனும் உச்ச நீதிமன்றம் தான். ரெண்டாவது பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள். இப்ப நம்ம இருக்கோம், நமக்கும் கர்நாடகாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. காவேரி நீரை பங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எங்கதான் போய் சால்வ் பண்றாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போறோம். அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது நமக்கு, தமிழ்நாடுக்கு தேவையான நீரை நீ கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. சோ அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகள் வரும்போது அதுல தலையிட்டு அதுக்கு தீர்வு சொல்லக்கூடியது உச்ச நீதிமன்றம். அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் தொடர்பாக பிரச்சனைகள் எழும்போது உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்துக்கிறோம். சரியாங்க, புரியுதுங்களா. இந்த 3லையுமே வந்து தனக்கே உரிய நீதி வரையறை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தானாக யாரு சொல்லணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. தானாக போய் என்ன பண்ணும், தானாகவே அந்த வழக்கை எடுத்துக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், இந்தியாவுக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கும் பிரச்சனைனா இந்தியான்னு நீங்க என்ன நினைக்கணும்னா மத்திய அரசை தான் நீங்க நினைக்கணும். சரியாங்க, இப்போ ஒரு மத்திய அரசுக்கும் ஒரு மாநிலத்துக்கும் பிரச்சனை, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பிரச்சனை. அப்படி இல்லை அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படுது. அப்படி மீறப்படும் போது சில சிக்கல்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டா அதை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பும் உச்ச நீதிமன்றம் தான். சரிங்களா, இது தனக்கே உரிய நீதி வரையறை. அடுத்த 2வது பாருங்க, மேல்முறையீட்டு நீதி வரையறை. உங்களுக்கே நல்லா தெரியுங்க, எந்த ஒரு கீழ் நீதிமன்றங்களையும் வழக்கு தொடுக்கிறோம், அந்த வழக்குல வந்து எனக்கு ஃபேவரா வரும், இல்ல எனக்கு ஆப்போனண்டா வரும். எனக்கு ஃபேவரா வந்தா நான் பேசாம இருந்துருவேன், ஆப்போனண்டா வந்தா நான் என்ன பண்ணுவேன், உடனே வந்து நான் வந்து மேல்முறையீடு பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கடைசியாக இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றத்தை தான் சொல்றோம். இவங்க அப்ப நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல நான் வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க அதாவது கீழ் நீதிமன்றங்கள்ல தானே நீங்க வழக்கு தொடுத்திருப்பீங்க. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க எழுதி வாங்கிட்டு வரணும். எந்த மாதிரி, எனக்கு இது போதாது, எனக்கு இன்னும் சட்ட விளக்கம் எனக்கு வேணும், அதனால நான் வந்து மேல அப்பீல் பண்ண போறேன். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், சம்பந்தப்பட்ட ஜட்ஜிட்ட வந்து நீங்க சைன் வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடுக்கு எடுத்துக்கணும். சரிங்களா. சோ பொதுவா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, சைன் பண்ணிடுவாங்க.
நான் ஏன் சைன் பண்ணணும் அப்படிலாம் யாரும் சொல்றது கிடையாது. சோ அதனால இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியறது இல்லை. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களே கேட்பாங்க, நீங்க அப்பீலுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னா உடனே அவனே என்ன பண்ணிடுவாரு, அவரு ஜட்ஜு வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாரு. சரியாங்க. சோ அப்ப இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், கீழ் நீதிமன்றங்கள்ல இருந்து இறுதியாக மேல்முறையீடு நீதிமன்றம் எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். அப்படி உச்ச நீதிமன்றத்துல உங்களுக்கு மேலும் சட்ட விளக்கம் தேவைப்பட்டால் நீங்க எங்க வழக்கு தொடுத்திருந்தீங்களோ அங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், மேலும் எனக்கு சட்ட விளக்கம் தேவை அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதுக்கான ஒரு சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கணும். சரிங்களா, அவ்வளவுதான். அடுத்தது ஆலோசனை நீதி வரையறை. ஆலோசனை அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க, சில விஷயங்களை இதை நீங்க செந்தில் பாலாஜி வழக்குல வந்து நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப செந்தில் பாலாஜி வழக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க நீங்க வந்து இத ஃபர்ஸ்ட் விசாரிங்க, உங்களால முடியல இல்ல உங்களோட விசாரணை வந்து ஒரு தவறான போக்குல போகுது அப்படின்னா நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்குறோம், அந்த அறிவுரையின்படி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வழக்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், குடியரசுத் தலைவருக்கு சில நேரம் சட்ட விளக்கம் தேவைப்படுங்க. சரியாங்க. சோ அப்ப குடியரசுத் தலைவர் யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் ஆலோசனை கேட்பாரு. சரிங்க சார், எப்ப சார் இவங்க ஆலோசனை கேட்பாரு குடியரசுத் தலைவர் அப்படின்னா, இப்ப அவர்கிட்ட ஒரு மசோதா வருது. அப்ப மசோதா வரும்போது குடியரசுத் தலைவருக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் அப்படின்னா, இது உண்மையிலே குடிமக்களுக்கு நல்ல ஒரு மசோதா தானா, இல்லாட்டி வந்து குடிமக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, உடனே அவர் என்ன பண்ணுவாரு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிட்ட இல்லாட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதிட்ட இல்லாட்டி கொலிஜியம் அமைப்பு சொன்னாங்க மூத்த நீதிபதி, அதாவது வயதான நீதிபதிகளை கொண்டது, அவங்க கிட்டே என்ன பண்ணலாம், இவரு ஆலோசனை கேட்கலாம். சரியாங்க. சோ அப்ப அந்த நேரமும் ஒரு ஆலோசனை வழங்குறதுனால ஆலோசனை நீதி வரையறைய இவங்க கொடுக்குறாங்க. அடுத்து இதர நீதி வரையறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மத்தது இப்ப இந்தியா உச்ச நீதிமன்றம் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருது, இல்லாட்டி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுது, இல்லாட்டி உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு ஆணை பிறப்பிக்குது அப்படின்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குல இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும். அட் சேம் டைம் இது எனக்கு உனக்குலாம் யாருமே சொல்ல முடியாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அது பொருந்தும். சோ அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு, ஒரு ஆணை மூலமாக ஒரு அதிகாரத்தை கொண்டு வர முடியும்னா அது யாருக்குத்தான் இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. அடுத்து குடியரசுத் தலைவர்களோட ஒப்புதலை பெற்று நீதிமன்றத்துக்கு சில வரையறைகள் கொண்டு வரலாம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இதோட ஹெட் குவார்டர்ஸ் புதுடெல்லி தான். பட் என்ன பண்ணிக்கலாம், குடியரசுத் தலைவர் ஆலோசனை பேர்ல இவங்க எங்க வேணாலும் நீதிமன்றத்தை ஏற்படுத்திக்கலாம். சரிங்களா. சோ இதை நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். இதான் இதர நீதி வரையறை. அடுத்தது வந்து நீதி புனராய்வு, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரியாங்க. இதெல்லாம் குரூப் 2 லெவலுக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீதி புனர் ஆய்வுனா என்ன அப்படின்னா, இதை அப்படியே பிரிச்சு பாருங்களேன். நீதி புனர் ஆய்வு. அப்ப ஒரு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது, ஒரு மசோதாவை கொண்டு வருது, அது அரசியலமைப்புக்கு முரணானதாக இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் இயற்றக்கூடிய எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்புக்கு உட்பட்டுதான் இருக்கணும், அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மசோதா வருது அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்ல அதுக்கு முரணானதா இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவங்க பாப்பாங்க. சரியாங்க. அப்ப சப்போஸ் சரிங்க சார், உச்ச நீதிமன்றம் பாக்குது முரணா இருக்குது, என்ன சார் பண்ணும், உடனே அந்த மசோதாவை ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். சரியாங்க. அப்ப ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து இருக்கு. இதுதான் நீதி புனர் ஆய்வு. நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் தான் இந்த நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இவங்க வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து அதுதான் நம்ம சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம், சில விஷயங்கள் புதுசா இருக்கும். மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்து அதை தீர்த்து வைக்க இது ஆல்ரெடி சொன்னதுதான். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா குடியரசுத் தலைவருக்கு தீர்த்து வச்சு இது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். அடுத்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும். ஏன்னா
கடைசி ஆயுதம் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு குடிமகனுடைய கடைசி ஆயுதம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம். அப்ப அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் தானாக முன் வந்து வழக்கு எடுத்துக்கிறோம். அடுத்தது, மாநில சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதாக இருந்தால் அதை வந்து மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குதான் இருக்கு. சரியாங்க, இதுதான் நீதி புனர் ஆய்வு. புரியுதுங்களா? இதுதான் உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்களும் பணிகளும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுது சார். இப்ப நான் சொன்னதுல யாருக்கு என்ன டவுட் இருக்கு? யாருக்கு என்ன டவுட்டுங்க இருக்கு? யாருக்கு எந்த டவுட் இருக்குங்க? அடுத்தது சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் 2.5ல பாருங்களேன். 2.5, ஏன்னா நீதித்துறை படிக்கும் போது கண்டிப்பா அவரையும் படிச்சிருங்க. தெரியுதாங்க எங்க இருக்குன்னு தெரியுதா? 2.5ல பாருங்க, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். சொல்லட்டுமாங்க? பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சட்டப்பிரிவு 76 குறிச்சுக்கோங்க. 76 இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞரை பத்தி சொல்லுதுங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாங்க? சரிங்க சார், இவர் யாரு சார்? இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்றவர் யாரு சார் அப்படின்னா, நீங்க இந்தியா மேல ஒரு கேஸ் போடுவீங்களா? மத்திய அரசு மேல ஒரு கேஸ் போடுவீங்களா? ஏதாவது ஒரு ஸ்கீம் மேல ஒரு கேஸ் போடுவீங்களா? இப்ப மோடி கொண்டு வந்த ஸ்கீம் எனக்கு வந்து வரல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேல நீங்க வந்து கேஸ் போடுவீங்களா? அப்ப அரசாங்கத்தின் மீது நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அரசாங்கத்தின் சார்பாக வாதாடக்கூடியவர் யாரு? அவர் தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். இவரோட நியமனத்தை பத்தி சட்டப்பிரிவு 76 சொல்லுது. சரியாங்க? அடுத்து இவர் தான் நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி. சரியாங்க? இவரு குடியரசுத் தலைவரால தான் நியமிக்கப்படுறாப்புல. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன தகுதிகள் இருக்கணுமோ அந்த தகுதிகள் எல்லாமே இவருக்கும் இருக்கணுங்க. சரியாங்க? அதே மாதிரி இவருக்கு இவ்வளவு வருஷம் அப்படிலாம் கிடையாதுங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் இவர் வந்து அந்த பதவியில இருக்கலாம். குடியரசுத் தலைவர் இன்னைக்கு நியமனம் செஞ்சுட்டு இப்ப நியமனம் கொடுத்துட்டு காலையில நீ வேணாம்பா அப்படின்னு சொன்னா அவருடைய பதவி வந்து விலகிடணும். அவ்வளவுதான். சரியாங்க? சோ முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர். அப்ப இவங்களுடைய பதவிக்காலம் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை என்ன பண்ணுவாரு? இவர் வந்து பதவியில இருப்பாரு. சரியாங்க? சரிங்க சார், இவருக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன். இந்திய அரசு மேல ஒரு கேஸ் வருது பாத்தீங்களா? அப்ப இந்தியாவுல எங்க வேணாலும் போய் இவர் வழக்காடக்கூடிய அதிகாரம் இவருக்கு வந்து இருக்குங்க. சரியாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தோட இரு அவைகள்லயும் பேசுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும், இவருக்கு என்ன அதிகாரம் கிடையாது அப்படின்னா, அதாவது அதாவது நாடாளுமன்றத்தோட, அதாவது மக்களவை மாநிலங்களவை, இந்த 2 அவையிலையுமே இவர் கலந்துக்கலாம். ஒரு பார்ட்டியா இவர் உள்ள உட்கார்ந்துக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு தீர்மானத்தின் மீது இவர் வாக்கு செலுத்த முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. இவர் கூட்டத்துக்கு கலந்துக்கலாம், ஒப்பீனியன் சொல்லலாம். ஆனா இவரு என்ன பண்ண முடியாது? இவர் வந்து வாக்கு செலுத்த முடியாது. அப்போ ஒரு மசோதா பாஸ் ஆகுறதுக்கு இவரால வாக்கு செலுத்த முடியுமா அப்படின்னா செலுத்த முடியாது. இவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சரியாங்க? அதே மாதிரி ஒரு எம்பிக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்களோ ஒட்டுமொத்த சலுகையும் இவருக்கும் வழங்கப்படும். சரிங்களா? இப்ப இந்த விதிவிலக்கானதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நாடாளுமன்றத்தோட இரு கூட்டத்தொடர்லையும் இவர் கலந்துக்கலாம். சரிங்களா? அதாவது 2 அவைகளோட கூட்டத்தொடர் செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே இவர் கருத்து தெரிவிக்கலாம், கலந்துக்கலாம். ஆனால் என்ன மட்டும் பண்ண முடியாது? வாக்கு செலுத்த முடியாது. சரியாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது விதிவிலக்கு. இதைத்தான் உங்களுக்கு கேள்வி கேட்பான். சரிங்களா? விதிவிலக்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? புரியுதுங்களா? இவ்வளவுதான். அப்ப இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் பத்தி சட்டப்பிரிவு 76 சொல்லுது. சரியாங்க? இவரை யாரு நியமிக்கிறாரு? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இவரோட ரோல் என்ன? இந்தியா மேல ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணாலும் போய் இவர் என்ன பண்ணலாம்? வாதாடலாம். சரிங்களா? அதான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? புரியுதாங்க?
புரியுதுங்களா? இப்ப நான் நடத்தினதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அவ்வளவுதாங்க. சோ நீதித்துறை அப்படிங்கிற ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. யாருக்கு எந்த சந்தேகங்கள் இருக்கா? உங்களோட கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க. மணிவேல் சார் உள்ள இருக்கிறீங்களா சார்? வீடியோ வரல சார். ஆடியோ மட்டும் தான் சார், வீடியோ கிடையாது சார். ஓகே சார், சரி. மணி சார் இருக்கேன் சார். எப்ப புதுசா வந்திருக்கேன், கிளாஸ் எப்படிப்பா இருக்கு சார்? நீங்க கேளுங்க. கொஞ்சம் நான் வெளியில கொஞ்சம் ஒர்க்கா இருக்கேன். சரிங்க சார். இந்த கிளாஸ்னால கொஞ்சம் பக்கத்துல வந்து எடுத்தேன். இப்போ நீங்க ஒப்பீனியன் கேளுங்க சார். நீங்க எல்லாத்தையும் டீடைல்ஸும் சொல்லிருங்க. அடுத்தடுத்த கிளாஸ் இப்போ கேட்டீங்களா பொண்ணுத்தாய் மேமா, எல்லாரும் கொஞ்சம் பழையவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. கண்டினியூவா வந்துரும் மேடம், சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் இது இழுபறியா இருந்துச்சு, வருமா வராதா அப்படின்றத வந்து நம்ம சென்னையில பேசும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் ரொம்ப முரண்பாடா இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுக்கேத்தாப்புல கொண்டு போவோம். ஏன்னா நம்ம முடிச்சு விட்டுட்டு அப்புறம் உங்களை படிக்க வைக்காம விட்டுட்டோம்னா வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? சரிங்க சார். அதுக்காக தான். ஸோ இப்ப சார் பேசியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்ப சார் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் புதுசா வந்தீங்க. ஸோ சார் கொஞ்சம் திரும்பவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு வாய்ப்புங்க, சரிங்களா? இப்பதான் எஜிடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, வராது வராது வராதுன்னு. சரிங்களா? சார் கிட்ட கேளுங்க.